ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்களில் விசேஷமான பிரசாதம் ஆன்லைனில் எப்படி புக் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் அப்பப்போ ரெகுலராக வீடியோ ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். குறிப்பாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலோட அபிஷேகம் டிக்கெட் ரெகுலராக இன்ஃபர்மேஷன் அப்டேட் தரேன். வருஷம் ஆன்லைனில் தீபமை எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின வீடியோவும் ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். அதில் போன வருஷம் வீடியோ ஷேர் பண்ணப்போ நிறைய பேர் நாங்களும் பே பண்ணியிருக்கோம் தீபமைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த தீபமை இப்போ எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேர் ரிசீவ் பண்ணதா ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நானும் பே பண்ணியிருக்கேன், எனக்கு இன்னும் வரல, வெயிட் பண்ணுவோம். பட் டிஸ்பேட்ச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தீபமை பிரசாதம் வீட்டில் ரிசீவ் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். குட்டி டப்பாலமாய் விபூதி குங்குமம் பிரசாதத்தோட நல்லா நீட்டாக பேக் பண்ணி கொரியரில் அனுப்புகிறாங்க. எனக்கு வந்ததும் நானும் ஷேர் பண்ணுறேன். இனி அடுத்த கார்த்திகை அப்டேட் அப்போது தீபமை எப்படி ஆன்லைனில் புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஒருவேளை ஆன்லைனில் நாங்கள் லாஸ்ட் டைம் புக் பண்ணலை, வேறு எப்படி இது வாங்கலாம் அப்படின்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு போனோம்னா கவுண்டரில் வாங்கிக்கலாம். அந்த மை வச்சு என்ன பண்ணுறதுன்னா நம்ம எல்லாருமே டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் இட்டுக்கலாம். விசேஷமானது திருவண்ணாமலை அண்ணாமலையாரோட பிரசாதம் நம்ம வீடு தேடி வர்றதே ஸ்பெஷல். ஸோ விபூதி குங்குமம் எல்லாமே நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்து திருமலா திருப்பதி அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்றைக்கி மத்தியானம் 12:45 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 14,000 கோட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சாயந்தரம் 5 மணி போல் டோக்கன்ஸ் தீர்ந்தது. திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனி கவுண்டரில் மத்தியானம் 12:45 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார்ஜி பஸ்லேயும் போகலாம். திவ்யதர்ஷன் டோக்கன் வாங்கினா ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நம்ம போகணும். நடைபாதைகளை எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. டைரக்ட் சர்வதர்ஷத்துலேயே சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 8 மணி நேரம் தான் ஆறுதான் சொல்லியிருக்கிறாங்க. 24, 25, 26 டோக்கன் தர்ஷனம் கேன்சல். ஜனவரி 26 கீழ்த்திருப்பதி கோவிந்தராஜசுவாமி கோயிலில் தெப்ப விழா ரொம்ப நல்லாயிருக்கும். தெப்ப விழா திருப்பதியில் அந்த டைமில் இருந்தீங்கன்னா அட்டன் பண்ணுங்கள். ஜனவரி 26 பிப்ரவரி 1 வரைக்கும். நேற்று திருப்பதியில் சுவாமி தர்சனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 79,098 பேர். உண்டையில் சேர்ந்த காணிக்கை 4.16 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 24,083 பேர். லக்கி டிப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யாதவங்க செய்துக்கோங்க. நாளைக்கு காலையில் 10 மணியோட ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. மத்தியானம் 12 மணி போல் ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. செலக்ட் ஆகிட்டோம்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ணி பே பண்ணிக்கணும். டிடிடியிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நீங்கள் தீபமை பிரசாதம் ரிசீவ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.